இந்த அப்துல் ஃபத்தா சிசியை நம்பக்கூடாது. அவருடைய வரலாற்றை பார்க்கும் போது உண்மைதான். ஆனால் இன்னொரு பக்கத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் சில போது இறைவன் நமது வெற்றிக்கு சில வலிமையானவர்களின் சிந்தனைகளை எமது வெற்றிக்காக பங்காற்ற செய்வான் என்பது வரலாறு சொல்லித்தருகிறது. உங்களுக்கு தெரியும், நபி பெருமானார் இஸ்லாத்தை மிக ரகசியமாக செய்து கொண்டிருந்த போது இறைவனிடம் துவா கேட்டார்கள். எப்படி? என்னை எதிர்க்கும் இந்த முஸ்லிக்கீன்களிலிருந்து, அதாவது இஸ்லாத்தை அன்று எதிர்ப்பவர்களிலிருந்து பலமானவர்களை எனக்கு உதவியாக தந்தருள்வாயாக என்று அவர்கள் அன்று பிரார்த்தித்த போது இறைவன் அந்த எதிரிகளில் இருந்து ஒரு பலமானவரை இஸ்லாத்தோடு இணைத்து விடவில்லையா? அந்த வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய எதிரியாக இருந்து நபிகளாரோடு பின்பு இணைந்து மிகப்பெரிய இஸ்லாத்துக்கு தொண்டாற்றிய ஒரு சஹாபி என்பது உங்களுக்கு வரலாறு நன்கு தெரிந்திருக்கும். அவருடைய வலிமைக்கு நபிகளார் கூறிய ஒரு சான்று, உமர் ஒரு பாதையால் வந்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையால் செல்கின்றான் என்று நபிகளார் குறிப்பிட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படி ஒரு வலிமையானவர். ஒருவேளை நாங்கள் சிந்திப்பது போல இந்த எகிப்தில் ஒரு நேரம் ஏதோ ஒரு வகையில்